ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சேனலில் இன்றைக்கி முக்கியமான ஒரு தகவல் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர் பை பைமோட் மொபைல் ஆப். இது வந்து அமேசான் ஃப்ளிப்கார்ட் மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, க்ரோசரி திங்ஸு, பர்சனல் கேர், ஹெல்த் கேர், ஹேர் கேர், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கலாம் ரீசனபிளான ரேட்டில். நீங்கள் ப்ராடக்ட்டை செக் பண்ணி பார்த்துட்டு கூட, கம்பேர் பண்ணி பார்த்துட்டு கூட வாங்கலாம். இதனுடைய டவுன்லோட் லிங்க் வந்து இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதில் போயிட்டு டவுன்லோட் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் நீங்கள் பை பண்ணுங்கள். இதில் ரெஃபர் பண்ணுறதால ஏர்ன் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்குது. அடிக்கடி ஆஃபரும் போடுவாங்க. ஸோ அதனால் அதுலேயும் உங்களுக்கு ஏர்ன் பண்ணலாம், சேமிக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வந்தாச்சு. அதாவது எதை பற்றி நம்ம என்னோட டாபிக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாவல் பழத்தில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அதுவும் இந்த சீசனில் நாவல் பழம் நிறைய கிடைக்கும். அதை எப்படிலாம் பயன்படுத்தி உங்கள் ஆரோக்கியத்தை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம உடலுக்கும் மனசுக்குமே ரெண்டுத்துக்குமே நல்லது செய்யக்கூடிய இந்த நாவற்பழம் இப்படின்னு சொல்லுவாங்க. இதை பற்றி என்ன தகவல்கள் அப்படின்னு சொல்லிட்டு, என்னென்ன நன்மைகள் தரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒன் பை ஒன்னாக. நாவல் பழத்தில் என்னென்ன நியூட்ரியன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரோட்டீன், மெக்னீஷியம், விட்டமின் சி, விட்டமின் பி, குளுக்கோஸ், நார்ச்சத்து, கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு சத்து, இது மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்குது. உங்களுக்கு அயன் குறைபாடு இருந்தால் சாப்பிடலாம், கால்சியம் டெஃபிஷியன்சி இருந்துச்சுன்னா சாப்பிடலாம், ஓகேங்களா. அப்புறம் விட்டமின் சி எதிர்ப்பு சக்தி, உங்களுக்கு நோய் வராமல் தடுக்கிறதுக்கு அது ரொம்ப முக்கியம். மெக்னீஷியம் வயிற்றுக்கு ரொம்ப முக்கியம். புரோட்டீன் பாடி மெயின்டெனன்ஸ்க்கு ரொம்ப முக்கியம், ஓகேவா. வைட்டமின் பி, இது எல்லாத்தையுமே உங்களுக்கு ஒரு என்ன சொல்லலாம், ஒரு மெடிக்கல் மாதிரி கூட வச்சுக்கலாம். அந்த மாதிரி எல்லா நியூட்ரியன்ட்ஸும் இம்பார்ட்டண்ட் தேவை உடலுக்கு அப்படின்றது எல்லாமே இதில் அடங்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இதய நோய்கள் வராமல் பார்த்துக்கிறது இது ரொம்ப 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 முக்கியத்துவம் தருது. அப்புறம் ஞாபக சக்தி குறைபாடு இருக்கிறவங்க இதை ரெகுலராக எடுத்துகிட்டு வரலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. அப்புறம் பற்கள் சம்மந்தமாக ப்ராப்ளம் இருக்கிறவங்க, அது ஈறுகள் பற்களில் பிரச்சனை இருக்கிறவங்க, இதில் எல்லாருமே இதை சாப்பிடும்போது இந்த பிரச்சனை, பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இதை சாப்பிடலாம், நாவல் பழத்தை சாப்பிடலாம், உங்களுக்கு நல்ல. அப்புறம் உடலில் உள்ள இந்த கெட்ட கொழுப்பு குறைக்கவும், அப்புறம் என்னது, நல்ல கொழுப்பை அதிகரிக்கிறதும் இந்த நாவல் பழம் உதவுறது. அதிகமாக ஃபேட் இருக்கிறவங்க, அவங்களுக்கு பாடி ஃபுல்லாக ஃபேட் இருக்கும், அதில் எது கெட்ட கொழுப்பு எது நல்ல கொழுப்பு அப்படின்னு அவங்களுக்கு விளக்க முடியாது. அதனால் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கும் போது இது என்னென்னா, இதை நீங்கள் இன்டேக் பண்ணும்போது உங்களுக்கு அதுவாகவே என்ன பண்ணிடுது, கெட்ட கொழுப்பை கரைச்சிடுது, நல்ல கொழுப்பை பாடிக்கு தருது. அப்புறம் நாவல் பழங்களை சாப்பிட்டு வந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்லீரல் பிரச்சனைகள் நீங்கும், கல்லீரலில் ப்ராப்ளம் இருக்காது. அப்புறம் சிறுநீர் பிரச்சனைகளில் இருந்தால் கூட அதுலேருந்து நம்மளுக்கு நிவாரணம் கிடைக்கும். அடுத்ததாக இப்போ வயிற்றுப்போக்கு இருக்கும்போது ஒரு 2 நாள் 3 நாள்லாம் நிறைய பேருக்கு போகும். ஒரு சில ஒரு நாளில் க்யூர் ஆகிடும், ஒரு சிலர் 3 நாள் கூட ஆகும். அந்த மாதிரி அவஸ்தைப்படும் போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, நாவல் பழத்தை ஜூஸ் போட்டு அதில் என்ன பண்ணணும், சிறிதளவு என்ன பண்ணணும், கல்லுப்பு கலந்து குடிக்கணும். குடிச்சிருந்தீங்கன்னா உடனடியாகவே உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நாவல் பழத்தில் அதிக அளவு ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. உங்களுக்கு மோஷன் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றவங்க இதை நாவல் பழத்தை எடுத்துக்கிட்டு இருந்தால் உங்களுக்கு வயிறு க்ளீன் பண்ணி கொடுக்கும். அடுத்ததாக நாவல் பழத்தில் என்னதுன்னா, இனிப்பின் அளவு மிக குறைவாக தான் இருக்குது. இதனால் நீரிழிவு நோய் இருக்கிறவங்க, அதாவது சுகர் பேஷண்ட்ஸ் கூட என்ன பண்ணலாம், எந்த வித ப்ராப்ளம் இல்லாமல் இதை எடுத்துக்கலாம். கம்மியான அளவு தான் இருக்குது.
சுகர் அளவு. ஸோ அதனால் இவங்க இதை சாப்பிட்டுட்டு வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப 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 பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இது மாதிரி நிறையா வீடியோ உங்களுக்கு இது தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.